உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு முடிவு இல்லை, அது ஒரு புதிய ஆரம்பம். இந்த உலகத்தில் பல பேர் சொல்லுவாங்க ஹோப் இல்லைன்னு. ஆனால் ஈஸ்டர் நமக்கு சொல்லுது ஹோப்பு எப்போவும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஈஸ்டரோட உண்மை அர்த்தம். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் அன்பு, சமாதானம், மன்னிப்பு பற்றி கற்றுத்தந்தார். ஆனால் அவரை புரிந்து கொள்ளாமல் சிலர் அவரை தள்ளினார்கள், அவரை பிடித்து துன்புறுத்தினார்கள், கடைசியில் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கூட அவர் சொன்ன வார்த்தை, அப்பா, இவர்களை மன்னியும். இந்த உலகத்தில் இப்படி ஒரு அன்பு ரொம்ப அரிது. இயேசு சொன்ன பிறகு அவரை பின்தொடர்ந்தவர்கள் எல்லாரும் சோதனையிலும் பயத்திலும் இருந்தார்கள். அவர்களுக்கு தோணியது எல்லாம் முடிந்தது, நம்பிக்கையே இல்லை என்று. ஆனால் 3ஆம் நாள் ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது. கல்லறை திறந்தது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இறப்பிற்கு மேல் ஜெயம், இருளுக்கு மேல் ஒளி, பயத்துக்கு மேல் நம்பிக்கை. இதுதான் ஈஸ்டர். ஈஸ்டர் நமக்கு சொல்லுவது, நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் இருக்கிறது. உன் தோல்விகள் முடிவு இல்லை, அது ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம். இந்த ஈஸ்டர் நாளில் உங்கள் மனசில் இருக்கிற சோகம், பயம், கஷ்டம் எல்லாத்தையும் கடவுளிடம் ஒப்புக்கொடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர்.